ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு கறி, சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காயோட சைஸை இந்த மாதிரி ஒன்று போதும் 3-4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு. ஓகே, இதை இவ்வளோ சைஸுக்கு கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ சமைக்கிறது பார்க்கலாம். எப்படி அதுக்கு 2 வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நைஸ் சாப்ஸாக கட் பண்ணணும். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ பூண்டு நீட்டாக ரவுண்டாக வெட்டிட்டு அப்படி திருப்பி வச்சு மறுபடியும் கட் பண்ணுறேன். அது மேலே நல்லா டீப் பண்ணிட்டிங்கன்னா நைஸ் சாப்ஸ் ஆகிடும். வாங்க இப்போது சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். சிம்மில் வைக்கிறேன் ஸ்டவ். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1 2 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சைஸில் 2 காஞ்ச மிளகா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். காஞ்ச மிளகா நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போது இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு
எடுத்துக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, கத்திரிக்காய் இந்த பெரிய கத்திரிக்காயை கட் பண்ணி வேக வைக்கணும்னு. இது பாருங்கள், இதோ வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை மசிச்சுக்கோங்க. கத்திரிக்காயில் தண்ணி நிறைய இருக்குது, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து புளி ஊற வைக்க ஊற்றிக்கிறேன். புளி ஊறட்டும். இப்போ கத்திரிக்காயை மசிச்சுக்கலாம். ரொம்ப மைய மசிக்கணும்னு அவசியம் கிடையாது. மசிச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் பெருங்காயம் தெளிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை அப்படியே எடுத்துக்கிறோம். கத்திரிக்காவை எடுத்து அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த வெங்காயத்தை கத்திரிக்காவை போட்டுருவோம். புளி கரைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை கடாயில் ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு சுத்தமாக எல்லாம் கழுவிட்டு வந்துடும். அது காஞ்ச மிளகாய் வாசனைக்காக 2 போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான காரத்தை இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன்.
காரம் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போதுமே காரம் உப்பும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரியும் போடணும். நம்ம அளவு சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. இதே கறி கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர், காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேர். அதனால் அவங்கவுங்க வீட்டை பொறுத்தது காரமும் உப்பும். நல்லா கொதிக்குது பாருங்கள். பாருங்கள், புளி அந்த கடாயில் ஊற்றிட்டேன். மிச்சம் ஊட்டிகிட்ருக்கிற வெங்காயம் எல்லாம் அதில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காகவே இருக்குது. அதனால் புளி இன்னொரு வாட்டி கூட கரைச்சி அந்த தண்ணியும் விட போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இது சாம்பார் பண்ணுறோம் இல்லையா, கிள்ளி போட்டு சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே ப்ரப்போர்ஷன் தான். பருப்பு வேக வச்சு ஊற்றுவோம், இது கத்திரிக்காய் வேக வச்சு ஊற்றுறோம், அவ்வளோதான். மற்ற எல்லா ப்ராசஸும் சேம் தான். கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. சாம்பாருக்கு வந்து தக்காளி போடலாம், இது தக்காளி போட்டால் புளிக்கும், அதனால நான் தக்காளி சேர்க்கலை. நல்லா கொதிச்சிடட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. சாப்பாட்டில் சாம்பார் எப்படி அள்ளி ஊற்றி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இதையும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நான் கருணக்கிழங்கு வறுக்க போகிறேன். அந்த நாங்கள் கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம், பட் நிறைய பேர் அதை வந்து சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. பெருசாக இருக்கு இல்லையா, எலிஃபெண்ட் ஃபுட் யாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேனக்கிழங்கு, அதை வறுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கறி முடிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ நைஸ் டே.